மனித வளம் எப்படி இருக்க போகுது, மனித தொடர்பு எப்படி இருக்க போகுது. நான் உங்களுக்கு சொல்றேங்க, ஏதோ இன்றைக்கு ஏஐலாம் இல்ல, காலம் முழுவதுமே காலம் தொட்டு விஞ்ஞானத்தை, தொழில்நுட்பத்தை மனித உலகம் பயத்தோடும் அச்சத்தோடும் இன்செக்யூரிட்டியோடும் தான் அணுகியிருக்கு. என்னைக்குமே அப்படிதான் வரவேற்பு. காலம் முழுவதுமே இப்படிதான் இருக்கு. எந்த கண்டுபிடிப்பு வரவையும் மனித உலகம் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளல. நான் திரைப்படத்துறையை சார்ந்தவன், நான் திரைப்பட கல்லூரியில படிச்சேன். எனக்கு சொல்லுவாங்க, முதல் படம் ஷூட் பண்ணி, சவுண்ட் எல்லாம் கிடையாது, கேமரா கண்டுபிடிச்சு ஷூட் பண்ணி அந்த காட்சியை ஒளிபரப்புறாங்க. பெங்கால்ல திரையரங்கத்தில் எல்லா மக்களையும் கூட்டு வந்து திரையரங்கத்துக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. முதல் காட்சி ஒளிபரப்புறாங்க. ஒரு புகைவண்டி வருவது போல ஊரே அழகி அடிச்சுட்டு வெளியில ஓடிடுறாங்க. தியேட்டர் ஸ்கிரீனிங் பண்ணவங்க போய் அடிச்சிருக்காங்க. ட்ரெயினை விட்டு கொல்ல பாக்குறியாடா? சார் இது நடந்தது சார். நீங்க இப்போ பெங்கால்ல, தமிழ்நாட்டுல விஞ்ஞானம் எப்படின்றதுக்காக சொல்றேங்க. நம்ம கிராமங்கள், கிராமப்புறத்துல எல்லாம் இப்ப இருக்கிற மால் மாதிரிலாம் கிடையாது. டென்ட் கொட்டகைன்னு சொல்லுவாங்க. கூடார மாதிரி போட்டு அந்த படத்தை ஒளிபரப்புவாங்க, மணல் எல்லாம் கொட்டி. எம்ஜிஆர் படம் ஓடிட்டு இருக்கு. எம்ஜிஆர் படத்தை பார்த்த நரிக்குறவர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஊசிமணி பாசிமணி நரிக்குறவர்கள், ஆதிபுடி, அவங்க வந்து பார்க்க வந்திருக்காங்க. எம்ஜிஆர் படம் ஓடிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் காட்சி, நம்பியார் எம்ஜிஆர் சுடுறதுக்காக வராருங்க. எம்ஜிஆருக்கு தெரியாம பின்னாடி வந்து மெல்ல 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 வந்து அப்படியே சுடுறதுக்காக வராருங்க. எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் சுட போறான் போல இருக்கே அப்படின்னு பரிந்துரைப்போடு பாக்குறப்ப தியேட்டர்ல டமால் ஒரு சவுண்டு. நம்ம துப்பாக்கி எடுத்து சுட்டாங்க. எம்ஜிஆர் கூப்பிட்டு கேட்டாரு, என்னையா இப்படிலாம் பண்ணிட்டா? அப்படி ஏங்க உங்களே ஒருத்தன் சுட வர, அதுக்கப்புறம் துப்பாக்கி என் கையில இருந்தேன்னா இல்லாமல் சார் நடந்தது சார். தொழில்நுட்பத்தை ஏஐ டெக்னாலஜி பேசுறதுனால சொல்றேன். நான் காவிரி டெல்டா பகுதியை சார்ந்தவன். முதல் முறையாக எங்க ஊருக்கு நான் திருவண்ணாமலை அறுப்பெடுக்கிற மிஷின் வருது. ஃபர்ஸ்ட் டைம் கதிரடிக்கிற மிஷின் வருது. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். அப்ப முதல் முறையாக எங்க கிராமத்துக்கு வருது. ஹாட் சிப்ஸ் ஹோட்டல்ல அவங்க அண்ணன் எங்க ஊர் பக்கத்துல, அவர் தான் முதல் முறையாக கொண்டு வர்றாரு. 15 கிராம மக்கள் வந்துட்டாங்க அந்த மிஷினை பார்க்க. வாங்கராஜா படம் மாதிரி இருக்கு. என்னடி கூட்டா கிடக்கு, மிஷின் வந்து ஏதோ அறுக்குதாம்ல அப்படின்னு வந்து கூட்டம் நிக்குது. ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, இதெல்லாம் வராதுங்க, மனுஷன் அறுக்கிற மாதிரி வருமாங்க அப்படிங்கிறான். ஏங்க இது எல்லாம் மிஷின் எல்லாம் அறுத்தா மாடு வைக்கல திங்காதுங்க, வைக்கல கசிக்கு கொடுப்பாங்க. ஆளுக்கு ஒண்ணு சொல்றான் டெக்னாலஜி பத்தி. மிஷின் வருது சார். மிஷின் வந்துருச்சு சார். 2 மிஷின் முதல் முறையாக ஒரு 50 பேர் வந்து படிச்சோம். மிஷின் முன்னாடி யூனியன் வச்சிருக்க ஆட்கள், விவசாயி படுத்துட்டான். முடியாதுன்னா நீ இதை கொண்டு வந்துட்டீங்கன்னா, மிஷினை கொண்டு வந்துட்டீங்கன்னா எங்க வேலை வாய்ப்பு பறி போகும். இன்னைக்கு நம்ம ஏஐ பத்தி பேசுறோம்ல, அன்னைக்கு பேசிட்டான். மிஷின் கதிரடிக்கிற மிஷினுக்கு நோட்டான், முடியவே முடியாது அப்படின்னா சொல்லிதான் அந்த டெக்னாலஜி உண்டு. இனி 6 வருஷம் 7 வருஷத்தில் காவிரி டெல்டா பகுதியில் விவசாயம் பார்க்கிறவங்களுக்கு தெரியும். நீங்க எந்த தொழிலாளியும் எப்பா கையில அறுப்பதுக்கலாமா அப்பா வரீங்களான்னா, ஏண்டா அதே எந்த காலத்துலடா இருக்கேன், எந்த விவசாய தொழிலாளர்களும் வரல. மிஷின்றது மேண்டேட்டரி ஆயிப்போச்சு. கால ஓட்டம் இப்படிதான் இருக்கும். எந்த மாற்றமும் ஒரு எதிர்ப்போடு தான் இருக்கும், அச்சத்தோடு தான் இருக்கும். டிஜிட்டல் எக்கானமியை பத்தி மேடம் சொல்லிட்டு இருந்தாங்க. டிஜிட்டல் பூம் எங்க திரைப்படத்துறையில தான் அது பெருசா இருந்தது சார். எங்க துறையில் இருந்த மாற்றம் என்ன தெரியுங்களா? எங்க துறையில் டிஜிட்டல்ல நான் படித்துக் கொண்டிருந்த போது திரைப்பட கல்லூரியில் டிஜிட்டல், அப்பதான் டிஜிட்டல் ஏரா வருது. டிஜிட்டலுக்காக ஒர்க் ஷாப் போடுறாங்க. எல்லா கேமராமேன், எல்லா சவுண்ட் இன்ஜினியர் எல்லாத்தையும் போட்டு சொல்றாங்க, சார் டிஜிட்டல் டெக்னாலஜி இனிதான் வருது. எவனுமே நம்புறாங்க. படிச்ச கேமராமேன், மிகப்பெரிய கேமராமேன், அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பிலிம் தன்மைக்கெல்லாம் வராது. பிலிமோட கிரைன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் டிஜிட்டலால கொடுக்க முடியாது. இது ஃபிளாப். சொன்ன ஆட்கள் உண்டு. நானே பாக்குறேன், நான் படிச்சப்ப நடந்தது. நீ இன்னொன்று சொல்றேன், தொழில்நுட்பம் என்ன செய்யுங்கிறது அவசியம். நான் முந்தைய காலகட்டம் டிஜிட்டல் உள்ளுக்கு வந்து அந்த காலகட்டத்தை பத்தி சொல்றேன். ஒரு சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா, நான் படிச்சது சவுண்ட் இன்ஜினியர்.
முந்தைய காலத்தில் எல்லாம் ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் ஆகணும், ஒரு எம்எஸ்விட் ஆகணும், ஒரு இளையராஜாட் ஆகணும்னா நீங்க முதல்ல 15 வயசுல ஆபீஸ் பாயா வேலை செய்வார். ஆபீஸ் பாயா வேலைக்கு சேர்ந்து ஆபீஸ கூட்டி மிஷினை தொடச்சு அந்த சவுண்ட் ரெக்கார்டிஸ்டுக்கு எல்லா சேவகமும் பார்த்து இப்படிலாம் பார்த்து ஒரு 10 வருஷம் கழிச்சுதான் நீங்க மிஷினையே சுவிட்ச் ஆன் பண்ண முடியும். ஃபேடரை ஏத்துறதுக்கு 15 வருஷம் 20 வருஷம் ஆகும். ஒரு ஃபேடரை ஏத்துறதுக்கு 20 வருஷம். கேமராமேன் வியூ ஃபைண்டரை பாக்குறதுக்கே 15 வருஷம் ஆயிடும். அடிப்பாங்க, அப்படிலாம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கு. என்ன நடந்துட்டீங்களா? திரைப்படத்துறையில் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்து ஒரு 2 வருடத்துக்கு ஷேக் ஆகுது. டிஜிட்டல் சாஃப்ட்வேர், நியாண்டோ சாஃப்ட்வேர் சவுண்டுக்கு டிஜிட்டல் கேமரா வந்துச்சு. 6 மாச கோர்ஸ்ல படிச்சேன் வந்து உட்காந்துட்டான். சவுண்ட் ரெக்கார்டிஸ்டா 30 வருடம் அனுபவம் கொண்ட ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் இருக்காங்கல்ல, அவருக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லைன்னு தூக்கி எறிந்து விட்டது. இண்டஸ்ட்ரியில இருந்து தூக்கி வெளில இருந்துச்சாங்க. 30 வருட அனுபவம் பயன்படாம போயிடுச்சு. ஆனா இந்த 6 மாதம் ஞான சாஃப்ட்வேர் கத்துட்டு வந்தான். ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜியை கத்துட்டு வந்தான்ல, அவனுக்கு அந்த 30 வருட அனுபவம் இல்லை. அந்த 30 வருட அனுபவம் இல்லை, ஆனா கத்துக்கொண்டு வந்து விட்டான். இண்டஸ்ட்ரி ஒரு மாற்றத்தை கண்டது. இதுதான் நடந்தது. நான் இப்ப வருங்கால தொழில்நுட்பத்திற்கு வருகிறேன். என்ன நடக்க போகுது? ஏஐ பத்தி துறை சார்ந்த நிபுணர்கள் எல்லாம் பேசுறாங்க. என்ன மாற்றம்? நான் ஒரு ஊடகக்காரனாக சொல்றேன், ரெடி பண்ண முடியும். இந்தியாவின் தலைச்சிறந்த கல்வியாளர்கள்ல ஒருவரான நெடுஞ்செழியன் அவர்கள்ட்ட நான் பேசுகிற போது அவர் சொன்னார், கல்வித்துறையை புரட்டி போட போகுது ஏஐ அப்படின்ற. புரட்டி போட போகுது. என்னங்க இன்னும் கொஞ்ச காலத்துல எல்லாம் மெடிசன், இன்ஜினியரிங் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சவன் மெடிசன் படிக்க போறான், மெடிசன் படிச்சவன் அது படிக்க போறான், என்னென்னமோ நடக்க போகுது கல்வித்துறையில. நான் பார்க்கிறோம் சார், நீங்க நம்ப மாட்டீங்க. ஏஐ தொழில்நுட்பம்ன்றதுக்காக சொல்றேன், வருங்கால தொழில்நுட்பம் எதை நோக்கின்றதுக்காக சொல்றேன், என் அனுபவத்தில் சொல்றேன். ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறேன். ஒரு டேக்லைன் எழுதுறது, ஆங்கிலத்தில் டேக்லைன் எழுதுறதுக்கு, ஒரு ப்ரௌசர் எழுதுறதுக்கு, கேப்ஷன் எழுதுறதுக்கு கான்டென்ட் ரைட்டர் கிடையாது. ஆங்கிலத்தில் எழுத ஒரு பொண்ணை நான் இன்டர்வியூ பண்ணேன். அந்த பொண்ணு ரொம்ப பிரமாதமான அறிவோடு இருக்கா. 1 லட்சம் கேட்டா சம்பளம். 4 வருடத்துக்கு முன்பு 1 லட்சம் கொடுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு திறமை இருக்குது, இல்லைன்னா நான் போயிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கு ஒண்ணு இல்லை சார், இந்த வாட்ஸ்அப்ல இந்த மெட்டா இருக்கு, நீங்க இன்புட் கொடுத்தா அது கண்டென்ட் கொடுத்து, எனக்கு அவங்க தேவையில்லை. 1 லட்சம் கேட்டாங்களா, அவங்க எனக்கு தேவையில்லாம போயிட்டாங்க. ப்ரௌசர் ரெடி பண்றது தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. ஆட்கள் இந்த மாற்றத்தை பார்க்கிறேன். மீடியா உலகத்தில் நான் என் துறை சார்ந்து சொல்றேன், என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. ஆங்கர் தேவை கிடையாது, ஆங்கர் இருப்பாங்க. எடிட்டிங் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பெரிய எடிட்டிங், நீங்க கீவேர்ட்ஸ் கொடுத்து இதுதான் வேணும்னா கொடுக்க போகுதுன்றாங்க. ஒண்ணுமே புரியல என்ன நடக்க போகுது. தொழில்நுட்ப மாற்றம் பெரிய. நீங்க மெடிசனுக்காக சொல்றேங்க, நான் முக்கியமான இடத்துக்கு சமீபத்தில் ஒரு கருத்தரங்கத்தில் பேச போயிருந்தேன். மெடிசன்ல நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட், எக்ஸ்ரே ரிப்போர்ட்லாம் வரும். அதை எவால்வேட் பண்ற சீஃப் டாக்டர் இருப்பார். அவருக்கு என்ன அதுல பெரிய துறை சார்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கேஸ், 1 லட்சம் கேஸ் பார்த்துப்பாரு. அதான் அவருடைய அனுபவம். அந்த ரிப்போர்ட் அப்படி பார்த்துட்டு அவர் அந்த அனுபவத்தோட டயக்னோஸ் பண்ணி சொல்லுவார், என்ன ட்ரீட்மெண்ட் என்ன அப்படி இருக்குது. ஏன்னா அவர் ஒரு 50,000 கேஸ் பார்த்திருக்கிறார், 1 லட்சம் கேஸ் பார்த்திருக்கிறார். அந்த அனுபவம் இன்னைக்கு மருத்துவ உலகம் சொல்கிறது ஏஐ 1 கோடி கேஸோட அது கம்பேர் பண்ண போகுதுன்னு. 50,000 பேருக்கு அனுபவம் கொண்ட ஒரு டாக்டர் என்னவா போறாரு? சினி இண்டஸ்ட்ரியில என்ன நடக்கும் தெரியல. சமீபத்தில் ஒரு கருத்தரங்கத்திற்கு நான் போயிருந்தேன். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சர் சொல்ற, இன்னும் ஏஐ முழுமை பெறுவதற்கு 20 ஆண்டுகள் ஆகும், 20 வருஷம் ஆகும். இப்பதான் நம்ம ஆரம்ப கட்டமே இப்படியான யோசிக்கிறோம். ஆரம்ப கட்டமே இந்த நிலைமையில இருக்கோம். எனக்கு தெரிந்து ஒரு 5 ஆண்டுகள்ல எங்கள் துறைகளில் எல்லாம் ஒரு சுனாமியை போல மாற்றம் இதெல்லாம் நடக்க போகுது.
நான் மீண்டும் சொல்றேன், இந்த இடத்துல வருங்கால தொழில்நுட்பம் சார்ந்து பேசுவோம். மத்த தாக்கங்கள் இருக்குல்ல, மத்த தொழில் புரட்சி இருக்குல்ல, தொழில்நுட்ப புரட்சி, அது சில துறைகள்ல தான் தாக்கத்தை ஏற்படுத்தி, மேனுஃபேக்சரிங் செக்டர், சர்வீஸ் செக்டர் அப்படிதான் ஏற்படுத்தியது. ஆனால் இந்த ஏஐ மிகப்பெரிய அளவில் எல்லா துறைகளின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது எப்படிங்கிறதுதான் தெரியல. என்ன அதிர்வு நான் உண்மையில் நான் யோசிக்கிறேன். நான் நிறைய டெக்டாக்ஸ் ஏஐ தொழில்நுட்பம் எல்லாம் பேசுறோம். கிட்டத்தட்ட ஏஐ தொழில்நுட்பம் நம்ம சமீபத்தில் இந்த தெஞ்ச புயல் மாதிரியே என்ன செய்ய போகுதுன்னு தெரியும். அப்படியே இருக்கு. மிக கனமழையா, மரக்காணமா, மயிலாடுதுறையா, கடந்துச்சா, கடற்கரையா, வேளச்சேரியில கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிளாட்டுக்கு போகணுமா, என்னன்னு தெரியல. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நண்பர்களே, இந்த தொழில்நுட்பத்தை பற்றி பேசுகிற போது நான் ஒன்று சொல்கிறேன். எல்லா தொழில் புரட்சிகளும் எல்லா தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளும் ஒரு ஷேக் பண்ணும். ஒரு நிலநடுக்கத்தை போல, ஒரு சுனாமி போல அப்படி ஷேக் பண்ணி அப்படி நிற்கும். சில துறைகள் இல்லாமலே போகும். பேங்கிங் செக்டர் ஃபியூச்சர் தெரியல, சில துறைகள் இல்லாமல் போகலாம். ஹியூமன் டச் அப்படின்னு சொல்றோம். எந்த ரேஷியோ வரப்போகுது அது பெரிய டிபேட்டபிளா இருக்கு. தொழில்நுட்பம் 60 எம்ப்ளாய் 40யா, மனித வளம் 40யா, 70-30யா, 90-10 எந்த துறை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் வரும், நிச்சயம் வரும். நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தொழில்நுட்பம் வளர வளர மனித வளத்திற்கான தேவை குறைஞ்சிருமா அப்படின்னா நான் நினைக்கிறேன். வருங்காலத்தில் தான் மனித வளத்திற்கான தேவை அதிகமாக இருக்கும் என்று ஹெச்ஆரோட பார்வையும் பாலிசியும் மாற வேண்டிய இடம் இதுதான். மனித வளம் தான் தேவை. சார் டாக்டர் இருக்கலாம் சார், ஏஐ பார்த்தரலாம் சார், 1 கோடி ரிப்போர்ட்ஸை ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை ஏஐ கொடுத்துரும், மிஷின் கொடுத்துரும். அதை வாங்கி அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு ஒரு கரத்தை பற்றி கவலைப்படாத, படைச்சிடுவேன், ஒண்ணுக்கு கவலைப்படாதுன்னு சொல்வதற்கு ஒரு மனிதத்துவமும் ஒரு அன்பும் ஒரு கருத்தையும் கொண்ட ஒரு மனிதன்